பவர் கட் ஆகுதா? கேள்வி கேட்காதீங்க. ஏன் கேள்வி கேட்குறீங்க? சோலார் சிஸ்டம் ஒன்று கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அப்படின்றது விஷயம் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு நம்ம மாஸ்டர் மகேந்திரன். அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா, உலகத்தில் இருக்காதீங்க, முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்காதீங்க, சோலார் சிஸ்டம் அங்கே போயிட்டு வாழ்ந்துக்குங்க. அங்கே வந்து ப்ளூட்டோவிலையோ மார்ஸ்லேயோ நெப்டின்லேயோ ஏதோ ஒரு சாட்டன் ஏதோ ஒரு கிரகத்தில் போயிட்டு அங்கே பவர் வர வச்சு நீங்கள் வந்து வாழ்ந்துக்குங்க அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. ஏன்னா இது சொன்னால் நம்மளுக்கு கேனத்தனமாக தான் இருக்குது. அப்படி தான் சில கேனைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிவிக்கு ஆட்சிக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது 6 மாதம் போகட்டும், அவர் என்ன தான் பண்ணுறாருன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்னன்னாக்கா இவர் நல்ல அதாவது கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், கேள்வி கேட்க தேவையில்லை. அடிப்படையான ஒரு விஷயம் அது கூடவும் வந்து இந்த அரசால் பண்ண முடியலனாக்கா மக்கள் வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட பெருமையெல்லாம் பேசுகிறீங்கல்ல, சிங்கப்பெண்ணை ஒரு படை வந்து வச்சிங்க, அப்புறம் வந்து 200 யூனிட்டை வந்து ஃப்ரீ பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது தான். இது மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் பெருமையாக பேசும்போது சில தவறான விஷயங்களுக்கு வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு அழகாக ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து இப்படி ஒரு கேனத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஏற்கத்தக்கது. அது முக்கியமாக இந்த மாஸ்டர் மகேந்திரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தான் நடிக்கலான்னு பார்த்தா உண்மையாலும் இந்த வீடியோவில் கூட ஒழுங்காக நடிக்க மாட்டார். என்னன்னாக்கா இதுக்கு முன்னாடி விட்ட வீடியோ அந்த நக்கலாக ஒரு தனாவட்டா பேசுவாங்க இல்லையா, அதேமாரி தான் இந்த வீடியோலையும் பேசியிருக்காரு. அப்படி பேசிட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இல்லை, அதாவது நான் சொல்ல வந்தது அப்படி இல்லைங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ட்டு அப்படியே பம்பி பேசுகிறாரு. ஸோ இதுக்கு வித்தியாசம். இந்த நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூட ஒழுங்காக நடிக்க தெரியல, அப்பட்டமாக ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்கிறார் பிள்ளை. ஸோ ஓகே, இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பம்பு செட்லேயும் பஞ்சாயத்துலேயும் போயிட்டு நின்னதால் தான் ஒழுங்காக படிக்கல. அப்பயே நாட்டாமல் வந்து தலையில் தட்டி டே ஒழுங்காக ஸ்கூலுக்கு போடா, ஹோம்ஒர்க் பண்ணிடா அப்படின்னு அனுப்பிட்டு இருந்தாக்கா நாட்டாமல் செத்துருக்க மாட்டார். கபாலி வந்து ஊரை விட்டு ஒதுக்க மாட்டாங்க. விஜயகுமார் அவர்கள் செத்துருக்க மாட்டார். ஏன் நம்ம நாட்டாமை டீச்சர் கூட செத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுமாரி குழப்பத்தை பண்ணிவிட்டு இப்பயும் ஒரு குழப்பத்தை வந்து பண்ண வந்திருக்காரு. சரி ஓகே, இவர் இப்படி இருக்கட்டும். நேற்று வந்து அசம்பலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம ஒரு காமெடிலாம் நடந்துச்சு. அதாவது வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம மக்கள் வந்து அது முக்கியமாக டிவிக்கு தொண்டர்கள் வந்து ஃபயர் விட்டுனுங்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு பேச தெரியலன்னு பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாரு. ஸோ பேசுனாலே வந்து சட்டமன்றமே நடுங்குது அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக தான், சூப்பராக பேசியிருக்காரு. ஏன்னா பேசாமல் ஸ்கிரிப்ட் பார்த்து யாரோ எழுதி கொடுத்துக்கிறாங்க, அது அழகாக வந்து பேசியிருக்காரு. அதாவது மற்றவங்களுக்கு வந்து அறிவுரை பண்ணலாம், அதுக்கு வந்து நாம் வந்து ஒழுங்காக இருக்கணும். நாம்ளே பெரிய கெப் மாதிரி நாம் போய் மற்றவங்களுக்கு வந்து அறிவுரை பண்ணலாமா? என்ன சொல்லியிருக்காரு, முக்கியமாக என்ன சொன்னார்னாக்கா அப்பாவை காணோம்னு ஒரு கதை சொன்னார். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருந்துறது யாருக்குனாக்கா நம்ம விஜய் அவர்களுக்கு தான். ஏன்னா சஞ்சய் அவர்களுக்கு உணவும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அப்பாவை காணாட்டி பேசியிருக்காரு. முக்கியமாக சொல்லக்கூடாது இந்த நடிகர் பேர், இந்த நடிகை பேர்லாம் நம்ம சொல்லக்கூடாது, தவறு. ஸோ அது வந்து நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பேசலாம். உங்கள் மேலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நீங்கள் எப்படி சார் பேசுகிறீங்க? முக்கியமாக நான் உங்களை தப்பு சொல்லலை, இந்த மக்களை தான் வந்து நான் வந்து கேள்வி கேட்குறேன். ஒரு தகுதியே இல்லாதவர்கிட்ட வந்து சிஎம் பதவியை தூக்கி கொடுத்தாக்கா என்னன்னாக்கா அவரோட லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையை அவரால் பார்க்க முடியல. உண்மையாக சொல்லணுன்னாக்கா அவரோட பிரச்சனையே பார்க்க முடியாதவர் எப்படி தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை வந்து தீர்ப்பாருன்றது தெரியல. முக்கியமாக இந்த ஆட்சி வந்து எப்படி இருக்குன்னாக்கா திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்கும். அதாவது திருடனுன்றது பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள் தான் திருடனாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மக்களும் திருடனாகிட்டாங்க. என்னன்னு பார்த்தாக்கா எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா வருஷத்துக்கு 6 சிலிண்ட்ரு, மாதத்துக்கு 2500 உதவித்தொகை, அப்புறம் வந்து படிக்காத பட்டதாரிகளாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் காசு போடணுன்னு சொன்னது, அப்புறம் வந்து மாமன் சீரு, மச்சான் சீரு, பங்காளி சீரு, அப்புறம் வந்து எதோ சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆசைப்பட்டு மக்களும் வந்து திருடனாகிட்டாங்க. ஸோ இதில் வந்து கொட்டின தேள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிஎம் சார் தான். ஏன்னா மக்கள் வந்து இதுவே திமுக ஆட்சியோ இல்லை அதிமுக ஆட்சியோ இதுமாரி பண்ணியிருந்தாக்கா நீ எப்போ போட போகிறீங்க, 2500 எப்போ போட போகிறீங்க, மாதம் சிலிண்டர் எப்போ கொடுக்க போகிறீங்கன்ட்டு அப்படியே கேள்வி மேலே கேள்வி கேட்டு மக்கள் வந்து கொந்தளிச்சிருப்பாங்க. இப்போ வந்து விஜய் அவர்களை வந்து உண்மையாலும் சொல்கிறேன், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளாக தான் பார்க்குறாங்க தமிழக மக்கள். அப்படின்ட்டு தான் அவரை வந்து ஜெயிக்க வச்சாங்க. ஆனால் இப்போ நம்மளால் கேட்கவும் முடியல, எப்போ 6 சிலிண்டர் கொடுக்க போகிறீங்க, எப்போ 2500 கொடுக்க போகிறீங்க, மற்ற மாமன் சீரு அந்த இதெல்லாம் வந்து நம்மளால் கேட்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அதை தான் நான் சொன்னேன்.
திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சியை பற்றி குறை சொல்லணுன்னாக்கா நிறைய சொல்லலாம். ஆனால் இருந்தும் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணலாம், என்ன தான் அவர் செய்கிறாரு, சில விஷயங்கள்லாம் மாற்றம் கொண்டு வரவாரா அப்படின்ட்டு எதிர்பார்க்க. ஏன்னா 200 யூனிட்டு கூட சைன் பண்ணிட்டாங்க, ஆனால் ஒன்றும் அமல்படுத்தலை அப்படின்ட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதுமாரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட பெருமையாக பேசும்போது உங்களை மக்களும் வந்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு அரசாங்கம் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். அதுக்காக பொத்திட்டு இருக்கக்கூடாது. எங்கள் 6 மாதம் கேள்வி கேட்காம இருங்க, நீங்களாம் வந்து சோலார் சிஸ்டம் ஒன்று கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதில் பவர் வரலையா அப்படிலாம் கேட்கறது வந்து முட்டு கொடுக்குறன்ட்டு நாமளே வந்து சூனியம் வச்சுக்கிற மாதிரி. விஜயவர்கள் தான் போட்டு பேசி பயங்கரமாக பசங்க வந்து ஃபயர் விட்டுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த ஃபயரில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் நம்ம த்ரிஷா அண்ணியும் வந்து நடந்துக்கிறாங்க. என்ன தான் நம்ம தலைவர் வந்து பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் சட்டமன்றத்தில், நம்ம அண்ணி வந்து சும்மா அடுத்த நாளே ஒரு போஸ்ட் போட்டுடுறாங்க. அது பல பிரச்சனை வந்து அமையுது. இந்த ஆட்சியை பற்றி உங்களோட கருத்து என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.